என்னுடைய தோழர் ஒருத்தர் மடகாஸ்கர்ல இருந்து இந்த கேள்வியை கேட்டிருந்தாரு. சார், வெற்றிக்கும் நிறைவுக்கும் உள்ள வித்தியாசம் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? அது என்ன சார், வெற்றினா என்ன, நிறைவுனா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவருக்கான பதில் தான் இது. ஒவ்வொரு காலத்திலையும் இலக்கு நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். சிறு வயசுல சைக்கிள் வாங்குறது ஒரு இலக்கா இருக்கும், பைக் வாங்குறது ஒரு இலக்கா இருக்கும், கார் வாங்குறது இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். அந்த இலக்கோட தொடர்புடையது தான் வெற்றி. இந்த வெற்றியோட தொடர்புடையது தான் நிறைவு. அது இன்னும் டெப்தா பார்ப்பேன் பாருங்களா. ஒரு சைக்கிள் வாங்குறது எனக்கு இலக்கு அப்படின்னா அது வாங்கினதுன்னா வெற்றி இல்லையா? வாங்கினதுக்கு அப்புறம் மனசுல ஒரு சந்தோஷம் கிட்டல, அதுதான் நிறைவு. அந்த நிறைவை நம்ம எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்றதுல தான் ஞானமே அடங்குது. அடுத்த இலக்கு நீங்க நகர்த்தி வைக்கும் போது, சைக்கிள்ல இருந்து பைக்கோ அல்லது காரோ அல்லது வீடோ வாங்க ஏதோ நகர்த்தி வைக்கும் போது இந்த நிறைவை உங்களால் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வர தெரியணும். அடுத்தது வெற்றியா இருக்குமா தோல்வியா இருக்கான்னு எந்த கொம்பனாலும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் 10 முயற்சி எடுத்தீங்கன்னா 7 தோல்வின்னு ஒரு புள்ளிவரம் சொல்லுது. அப்ப அடுத்தது வெற்றியோ தோல்வியோ அது மேட்டர் இல்லை, ஆனா அந்த நிறைவு உங்களுக்கு ஹோல்ட் பண்ண தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பேர் தான் ஞானம். நேற்று என் மனைவி சாம்பார் சரியா வைக்கலன்றதை விட, அதை நினைக்கிறத விட, என் முந்தா நாள் என் மனைவி இந்த காரியத்தை செஞ்சா அதுல எனக்கு ஒரு நிறைவு கிடைச்சது. என் வீட்டுக்காரர் எனக்கு பூ வாங்கி வந்து கொடுத்தாரு, அதுல ஒரு நிறைவு கிடைச்சது. அதை கேரி ஃபார்வர்ட் பண்ண தெரியும். அந்த சந்தோஷத்தை மனசை ஹோல்டு பண்ண தெரியும். அடுத்த கட்டம் இலக்கு நீங்க எதை வேணா நகர்த்தி வச்சுக்கிட்டே இருக்கலாம். நிலையான வெற்றி எப்பவுமே இருக்காது, இலக்கு இருக்கவே இருக்காது. ஆனா நிறைவு நிலையானது. அதை ஹோல்ட் பண்ண தெரிஞ்சதுன்னா உங்கள் வாழ்க்கை சுபிட்சம். ஹோல்ட் பண்ண தெரியல அப்படின்னா கடினம். என் பார்வையில இதுக்கு பேர் தான் நிறைவு என்றதை ஆணித்தரமா நம்புவேன். வணக்கம்.